இந்த இடத்துல தான் தீயணைப்புக்காரங்க கட்ட போறாங்க. அவங்க ஆபீஸ் கட்ட போறாங்க. எங்க வீடு அங்க இருக்கு. இதை மறைச்சு கட்டிட்டாங்கன்னா நாங்க எங்கிட்டு போறதுன்னு தெரியல. வழியே சுத்தமா இல்ல, சுத்தமாவே மறைச்சு கட்டிடுவேன் அப்படின்றாங்க. நாங்க எங்கிட்டு போறது என்ன பண்றதுன்னு தெரியல. இங்கதான் நாங்க வீடு போடுவோம், அந்த வீடு இடிச்சிட்டாங்க. இங்க மோட்டர் ரூம் இருந்துச்சு, அதையும் இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு ஃபுல்லாவே மறைச்சு கட்ட போறாங்க. எப்படி போறோம்னு தெரியல. சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்கோம், நாங்க எங்கிட்டு போறதுன்னே தெரியல. இது மறைச்சு ஃபுல்லா கட்டாங்கன்னா எங்கிட்டுமே வழியே எங்களுக்கு இல்லையே. அந்த வீடு அங்க இருக்கு சார், அந்த வீடுக்கு நேரம் வழியே எங்களுக்கு இல்ல. வழி கேட்டா நீங்க சுத்தி போங்க அப்படின்றாங்க, மலையை சுத்தி போங்க அப்படின்றாங்க. அந்த பக்கம் அவங்க இடம், சொந்த இடம் வச்சிருக்காங்க. அவங்க எப்படி எங்களுக்கு விடுவாங்க? எங்களுக்கு நடக்க சண்டை போடுவாங்க, எங்களோட நாங்க நடந்த சண்டை போடுவாங்க. இல்ல இடமும் வேணும், எங்களுக்கு இடத்தையும் பார்த்து கொடுக்கணும். அந்த முதலமைச்சர் சார் தான் பட்டாவும் வழங்கணும். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி குலோசரங்கோட்டை குட்டிக்கட்டிலேருந்து பேசுகிறேன். என் பேர் செல்வி. இந்த இடத்துல வந்து நாங்கள் 80 வருஷமாக குடியிருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் காலாவாசல் போட்டிருந்தோம். தண்ணி வசதி இல்லாத வச்சு காலாவாசல் நிப்பாட்டி வச்சிட்டோம். இப்போ திடீர்னு தீயணைப்புக்காரங்க வந்து நாங்கள் ஆஃபீஸ் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. வீடு மட்டும் இருக்குது. வீட்டை மறைச்சி பாதையெல்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாங்க. நாங்கள் பாதை எங்களுக்கு கிடையாது, மலையை சுற்றி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இங்கே 8 குடும்பம் இருக்கோம். 8 குடும்பத்துக்கு பாதை எதுவுமே வசதியே கிடையாது. 8 குடும்பம் நாங்கள் எங்கிட்டு போவோம்? பாதையும் கிடையாது, எங்கிட்டு நாங்கள் போவோம்? தண்ணி வசதி கூட கிடையாது. எது இருந்தாலும் நாங்கள் ரோட்டுக்கு தான் போகணும். 8 பேர்த்துக்கு இட வசதி கொடுங்க, பட்டா கொடுங்க. இன்னும் போய் நாங்கள் பட்டா கேட்டு, நாங்கள் இந்த இடத்த நம்பி தான் இத்தனை வருஷம் நாங்கள் இருந்தோம். இனி போய் நாங்கள் பட்டா கேட்டு எங்களுக்கு இடம் கேட்டு நாங்கள் எங்கேயும் போக முடியாது. நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு பட்டா கொடுங்க, வீடு கொடுங்க, பட்டா கொடுங்க, இருக்கிறதுக்கு வசதி கொடுங்க. எங்களுக்கு முதலமைச்சர் தான் பார்த்து எங்களுக்கு பட்டா வழங்கணும். இத்தனை குடும்பத்துக்கும் பட்டா வழங்கணும். மாவட்ட ஆட்சியாளர் பேரூராட்சியில் சேர்ந்து எனக்கு பட்டா வழங்கணும். இத்தனை குடும்பத்துக்கு எனக்கு பட்டா கொடுக்கணும். அவங்க காலத்தில் பட்டா இல்லாமல் இருந்துட்டாங்க. இன்னும் எங்களுக்கு பட்டா இந்த காலத்துலேயே எங்களுக்கு பட்டா கொடுங்க. எங்களுக்கு போகிறதுக்கு வழி கொடுங்க. பாதையே இல்லைன்ட்டாங்க, பாதை கொடுங்க எங்களுக்கு. இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்கள் குடும்பத்தோடு நாங்கள் சாவதோடு எங்களுக்கு வேறு வழியே இல்லை. நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்றது? இந்த வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாட்டி நாங்கள் எப்படி அன்னன்னைக்கு நாங்கள் வேலைக்கு போனாதான் எங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட ஃபேமிலி. இதை நம்பி தான் நாங்கள் இருந்தோம். இப்போ இதுவும் இல்லைன்னா நாங்கள் குடும்பத்தோட சாகிறதோட எங்களுக்கு வழியே இல்லை. என் பேர் செல்வி.